ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்திலிருந்து நாம் ஒரு தியானத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த தியானத்தின் தலைப்பு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு காலம் அறியேன் என்று ஆண்டவராகிய இயேசு மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறாரே. அது யாரை பார்த்து சொன்னார் என்று நேற்றைய தினத்திலே நாம் சுருக்கமாக அந்த வேத பகுதியை வாசித்தோம். இன்றைக்கி நாம் அதை தொடர்ந்து தியானிக்கப் போகிறோம். நாம் நேற்று தினத்தில் ஏற்கனவே பார்த்த பிரகாரமாக ஆண்டவரை கர்த்தாவே என்று கூப்பிடுவதில் எந்த தவறும் இல்லை. நிச்சயமாக நாம் கூப்பிட வேண்டும். ஆனால் சாதாரணமாக வெறுமனே கர்த்தாவே என்று கூப்பிட்டு விட்டு நாம் செய்வதையே செய்து கொண்டிருந்தால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டுடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும். ஆகவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு விட்டு ஆண்டுடைய சித்தத்தின்படி நாம் செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல் நாம் நேற்று தினத்தில் இன்னொரு காரியத்தையும் பார்த்தோம். ஆண்டுடைய சித்தம் இல்லாமலும் கூட இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை மற்றவர்கள் பார்த்து வியப்படையத்தக்கதான காரியங்களையும் செய்ய முடியும். அதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நாம் மறுக்க முடியாது. இன்றைக்கி நாம் அந்த வேத பகுதியிலிருந்து இன்னும் சில காரியங்களை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். இங்கே இந்த 21ஆம் வசனம், அதற்கு முந்தின வேத பகுதிகளிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, குறிப்பாக 15ஆம் வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து சில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வருகிறார். அதிலே இணை வார்த்தைகளையும் அவர் வார்த்தைகள் என்று சொல்வதை விட ரெண்டாக சில வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி கொண்டே வருகிறார். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 15ஆம் வசனத்திலே ஆடு ஓநாய், அந்த ரெண்டு காரியங்களை அவர் அந்த வசனத்தில், அந்த வார்த்தையிலே, அந்த குறிப்பிட்ட வசனத்திலே நாம் ரெண்டு வார்த்தைகளையுமே பார்க்கிறோம். அதே போல் 16ஆம் வசனத்திலே திராட்சை பழங்கள், அத்தி பழங்கள், அதே போல் அதே வசனத்திலே முட்செடி முட்பூண்டு என்று நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்திலே நல்ல மரம் கெட்ட மரம், அதே போல் நல்ல கனிகள் கெட்ட கனிகள் என்றும் நாம் பார்க்கிறோம் 17ஆம் 18ஆம் வசனத்திலே. அப்போது இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே வரும்பொழுது தான் 22ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், 23ஆம் வசனம், இந்த 3 வசனங்களிலுமே ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவர்கள் யார், அதே போல் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், ஆனால் ஆண்டவர் அவர்களை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை குறித்து இங்கேயும் 2 கூட்டத்தாரை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த 3 வசனங்களிலுமே we see about the true and the false disciples. ஆண்டவருடைய உண்மையான சீஷர்கள், போலியான சீஷர்கள் யார் என்பதை குறித்ததான ஒரு விளக்கத்தை நாம் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அதனால் அந்த 22ஆம் வசனத்திலே இயேசு சொல்லியிருக்கிற பிரகாரமாக அந்நாளில், அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட் டே, நியாய தீர்ப்பின் நாளில் அநேகர் என்னை நோக்கி இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுவார்கள் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். நாம் இந்த காரியங்களை சற்று யோசித்து பார்க்கும் பொழுது, இவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தோம் என்று அவர்கள் நினைத்தவர்கள்தான். எந்த இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ, எந்த இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினார்களோ, எந்த இயேசுவின் நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தார்களோ, எந்த இயேசுவுக்காக இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தோம் என்று நினைத்தார்களோ, அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தார் தான் இந்த இடத்துல இருக்கிறார்கள். அந்த இயேசு தான் அங்கேயும் இருக்கிறார். ஆனால் அந்த இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த இடத்துல இயேசு அவர்களை பார்த்து, என் நாமத்தினாலே நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தீர்கள், உண்மைதான், நான் இதை மறுக்கவில்லை. ஆனால் நீங்கள் சில தீர்க்கதரிசனங்கள் சரியாக சொன்னீர்கள், ஆனால் சில காரியங்களை தவறாக சொன்னீர்கள் என்று சொல்லவில்லை. அதே போல் என் நாமத்தினாலே தான் நீங்கள் பிசாசுகளை துரத்தினீர்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இயேசு அப்படியும் சொல்லவில்லை. ஆனால் சில பேரை நீங்கள் சில ஊழியங்களை சரியாக செய்தீர்கள், சில ஊழியங்களை சரியாக செய்யவில்லை என்றும் சொல்லவில்லை. என் நாமத்தினாலே தான் நீங்கள் அற்புதங்களை செய்தீர்கள், ஆகவே இந்த அற்புதங்கள் நன்றாக செய்தீர்கள், இந்த அற்புதங்கள் சரியாக நீங்கள் செய்யவில்லை என்றும் அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன? 23ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. நீங்கள் இந்த அற்புதங்களை செய்ய ஆரம்பித்த அந்த நாட்களிலே
நான் உங்களை அறிந்தேன், ஆனால் பாதி வழியிலே உங்களை அறியாமல் போய்விட்டேன். நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்த ஆரம்ப நாட்களிலே நான் உங்களை அறிந்திருந்தேன், ஆனால் பாதியிலேயே உங்களை நான் அறியவில்லை, உங்களை விட்டு விட்டேன் என்றெல்லாம் இயேசு சொல்லவில்லை. ஐ நெவர் நியூ யூ ஃப்ரம் த பிகினிங். ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆரம்பத்திலிருந்தே உங்களை யாருன்னே எனக்கு தெரியாதுன்றார் ஆண்டவர். இன்றைக்கு நாம் இயேசுவுக்காக பல காரியங்களை செய்ய நாம் முற்படுகிறோம். ஆண்டவருக்காக நாம் பல ஊழியங்களை செய்ய முற்படுகிறோம். எல்லாம் நல்லது. ஆனால் நான் ஆண்டவருக்காக அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன் என்றெல்லாம் நாம் யோசிக்கிறோமே, என்றைக்காகிலும் ஆண்டவர் நான் செய்கிற காரியங்களை அங்கீகரிப்பாரா, அங்கீகரித்திருக்கிறாரா என்பதை நாம் யோசித்திருக்கிறோமா? இதுதான் கேள்வி. இதுதான் நான் மாத்திரமல்ல, நீங்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் தன்னை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி இதுதான், கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான். ஏனென்று சொன்னால் பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் கடைசி நாளில் நாம் கணக்கு ஒப்புவிக்க போகிறவராகிய இயேசுவுக்கு முன்பாக நாம் நிற்கப் போகிறோம். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். நாம் இதை ஒரு விளையாட்டு போக்கில், அலட்சிய போக்கில் விட்டுவிடக்கூடாது. இட் இஸ் சம்திங் வெரி சீரியஸ். இது நம்முடைய நித்தியம் சம்பந்தமான காரியம். இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு அவர் டெஸ்டினி. நம்முடைய முடிவு சம்பந்தப்பட்ட காரியம். இதில் நாம் விளையாடக்கூடாது. இட் இஸ் நாட் சம்திங் டு பி ஜோக்ட். நகைச்சுவைக்காக, இது ஏதோ ஒரு சிரிப்புண்டாக்குவதற்காக பேசப்படுகிற காரியங்கள் அல்ல. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போது இந்த இடத்துல இயேசு இப்படிப்பட்ட கூட்டத்தாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை ஒரு பயங்கரமான வார்த்தை தான், கடினமான வார்த்தை தான். அப்போ அந்த இடத்துல போய் நம்ம இமோஷ்னலாக, அதாவது உணர்ச்சி பொங்க, உணர்வு அடிப்படையிலே, ஆண்டவரே நீர் நீதியுள்ள தேவன் அல்லவா, உமக்காக தானே நாங்கள் இதையெல்லாம் செய்தோம், உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், எத்தனை பேர் பிசாசுகளை துரத்தினோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பிசாசு பிடியிலிருந்து அநேகர் விடுதலை பெற்றார்கள், அதான் அர்த்தம். உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் என்று சொன்னால் அந்த தீர்க்கதரிசனத்தையும் ஆண்டுடைய தீர்க்கதரிசனம் என்று நம்பி பல பேர் போயிருப்பார்கள், அதுதான் அர்த்தம். அதே போல் உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் என்று சொன்னால் உண்மையாகவே அற்புதங்கள் நடந்திருக்கிறது, அதை ஆண்டவர் மறுக்கலை. நீங்கள் அற்புதங்களை செய்யலை அந்த இடத்துல அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. நல்லா கவனிங்க. அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு இந்த 3 காரியங்களுக்கும் ஆண்டவர் எந்த இடத்துலையும் மறுப்பு தெரிவிக்கலை. நீங்கள் அதெல்லாம் செய்யலப்பா, நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தீங்க, தீர்க்கதரிசனம் உரைக்கல அப்படின்னு சொல்லலை ஆண்டவர். நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொல்கிறார் என்று சொன்னால் அப்போ என்ன நடந்தது? ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் சொல்ல வேண்டும்? ஒரு கடினமான வார்த்தை. நாம் இதை கேட்கும் பொழுதே, நம்ம வாசிக்கும் பொழுதே நமக்கு ஒரு நடுக்கம் வருகிறது. ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் சொல்ல வேண்டும்? இந்த காரணத்தை நாளை தினத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபை நாளும் நடத்துவாராக. ஆமென்.